உங்களை நான் சுடுகாட்டுக்கு கூட்டிட்டு போகல, பில்லி சூனியம் உங்களுக்கு நான் வைக்கல, வேற வேற மாதிரி நான் எதுவும் செய்யல. சரிங்களா? நான் அடுத்த ஷூட்டுக்கு வரும்பொழுது நான் சாப்பாடு வாங்கிட்டு வரேன் உங்களுக்கு. சரி, நீங்க சாப்பிடுங்க. சரி. விஷம் வச்சிட மாட்டீங்களே? இனிமேல் வாய் திறப்பியா நீ? கேள்வி கேட்பியா? இத்தனை கேமரா வேலை நடக்குது, கேமராமேன்ங்க இருக்காங்க, எடிட்டர் இருக்காங்க, அடுத்தடுத்த ஆளுங்க இருக்காங்க. மிகப்பெரிய ஆதாரத்தோட நான் இப்ப நான் எங்கேயாவது வர சொல்லி உங்களுக்கு சாப்பாடு கொடுத்திருந்தாலோ இல்ல நான் மட்டும் தனியா வந்து கொடுத்தாலும் நீங்க சாப்பிடுறதுல ஒரு டவுட் இருக்கு. நம்மளை சுத்தி இத்தனை கேமரா வேலை செய்யுது, கேமராமேன் இருக்காங்க, எடிட்டர் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. இவங்க முன்னாடி நான் தானே உங்களுக்கு கொடுத்தேங்கிறது எப்படி சொல்லுங்க? ஆதாரத்தோட தானே இருக்கு. நீங்க ரெண்டாவது அந்த சாப்பிடுறதுக்கு முன்னாடி மிக ஆரோக்கியமா இருக்கீங்க, அழகா வேற இருக்கிறீங்க. இந்த சாப்பாடு கொடுத்ததுக்கு பிறகு உங்களுடைய மாற்றங்கள் சாப்பிட்டதுக்கு பிறகு ஒரு 4 நாள் 5 நாள் கழிச்சு ஷூட் பண்ணுவோம். அது என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு என்ன ஏதுன்னு தெரியுமில்ல. அப்ப இடுமருந்தாவது உண்மைன்னு ஏத்துக்குவீங்களே. ஓகே, புரியுதா நான் சொல்றது? இதை சாப்பிட்டதுக்கு பிறகு எனக்கு என்னென்ன மாற்றங்கள் இருக்கு மக்களே, நான் பொய்யெல்லாம் சொல்லல, எனக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள் தோணுது, என்னென்ன மாதிரி இருக்கேன், இப்படி இருக்கேன், அது எதுவும் நான் முன்னாடியே சொல்லிடக்கூடாது. சரிங்களா? இப்படி இப்படி இருக்கும் அப்படி இப்படி இருக்குன்னு நான் சொல்ல. என்ன மாற்றம் வரும்? மாற்றம் இப்போ உங்களுக்குள்ளேயே ஒரு வேற வேற மாதிரியான குழப்பமான சூழ்நிலைகள், ஒரு இணை புரியாத ஒரு டென்ஷன், ஏதாவது போட்டு குழப்பிக்கிறது, வேலைங்க பூரா பெண்டிங்கில் வைக்கிறது, உள்ள போறது வெளியில வர்றது நடக்கிறது, இப்படி இருக்கும். ஓகே, கெட்ட வைபா இருக்கும், நெகட்டிவா இருக்கும்னு சொல்றீங்களா? சிந்தனை பண்றது. ஆனா தோற்றத்துல மாறாது. முதுமை அந்த மாதிரி தோற்றம் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஏன்னா நீங்க பாயிண்ட் வச்சதே என்ன சொன்னீங்க? பாக்குறதுக்கு கொஞ்சம் அழகா இருக்கீங்க, கொஞ்சம் அழகா நல்லாவே அழகா இருக்கீங்க, இது மக்களுக்கு தெரியும், ஒன்றும் பிரச்சனை இல்ல. இதுல ஏதாவது நீங்க பாயிண்ட் அவுட் ஏதாவது ஒண்ணு பின் பண்ணி விட்டீங்கன்னா இது வச்சுதான் நான் சம்பாதிக்கிறேன். ஐயோ அப்படியெல்லாம் இல்ல, அந்த மாதிரி எல்லாம் நான் கெடுக்க மாட்டேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்ககிட்ட இப்ப நான் கிடுக்கு பிடியா மாட்டிக்கிட்டு நிக்கிறேன். எப்பயில இருந்து ஈவெண்ட்ல இருந்து கிடுக்கு பிடியா மாட்டிக்கிட்டு நிக்கிறேன் 2-3 வருஷமா. இதுல இருந்து நான் இப்ப பாக்குறவங்க என்ன நினைக்க மாட்டாங்க, உனக்கு இதே வேலை தானே, எப்ப பார்த்தாலும் அம்மா கேக்குது நான் பாத்துறேன்ட்டு கிளம்பிடுறேன், நான் பாத்துறேன் கிளம்பிடுறேன், நீ பண்ணவும் மாட்டேங்க எதுவும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தானும் படுக்கிறது இல்ல தள்ளியும் படுக்கிறது இல்லைங்கிற மாதிரி பண்றேங்கிற நான் பண்ண மாட்டேங்கிற. அப்ப என்ன ஆகும்? நீ டம்மின்னு முடிச்சிருவாங்க. புரிதுங்களா? அப்ப என்ன ஆகும்? ரியானா மேடாவுக்கு அதிகமான செலவு. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.